சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லோரும் பிச்சு தின்றுவானுங்க. லாஸ்ட் டைம் என்ன பண்ணானுங்களோ அதே மாதிரியே திரும்ப பண்ணுறானுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார் வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கார் வந்து என்னோடய பிரதர் புக் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ தான் போட்டிருந்தோம். ஆனால் என்ன கலரு என்ன பர்பஸ்க்காண்டி நாம் எடுக்கிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லலை, வெறும் புக்கிங் மட்டும் தான் போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம காரை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்ன கலரு என்ன பர்பஸு, இப்போ டெலிவரி எடுத்துகிட்டு அதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பார்க்க போகிறோம். இவர் வந்து என்னோடய பிரதரு, ரெண்டாவது பிரதர், அதாவது லாஸ்ட்டு பிரதரு. இவர் பேர் விக்கி. இவரும் இப்போ சென்னையில் இருந்தார். ஸோ கார் டெலிவரின்னு சொன்னோடனே உடனே வந்துட்டார். இப்போ நாம் வேளச்சேரியில் இருக்கிற பாலாஜி நகரில் உள்ள மாருதி சுசுகி ஷோரூமில் தான் இருக்கோம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி நகரில் இருக்கிற ராயல் என்ஃபீல்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த மாருதி சுசுகி. வாங்க உள்ளே போயிட்டு நம்ம காரு டெலிவரி எடுத்துடலாம். கார் என்ன கலரு என்ன பர்பஸுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பின்னாடி வர்றது வந்து என்னோட ஃபஸ்ட்டு பிரதரும் லாஸ்ட்டு அவரும் ஒரு பிரதரு, லாஸ்ட்டு பிரதரு. வாங்க நம்ம போய் காரை பார்த்துடலாம். இவர் தான் கார் எடுக்க போகிறாரு. லாஸ்ட் டைமே நான் போட்டிருந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து காரு அலைக்கட்டு ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெலிவரி எடுக்க போகிறோம். அதுக்கு தான் எல்லாருமே வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்து ஷோரூமில் போயிட்டுருக்கோம். ஷோரூமில் போயிட்டு நமக்கான காரை வந்து நம்ம போய் பார்க்கலாம். இதான் நம்ம ஷோரூம், வேளச்சேரி கிட்ட இருக்குது ஷோரூமு. நமக்கு அப்படியே உள்ளே போயிட்டு உள்ளே வரலாம் வேண்டிதான். நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ஷோரூமுக்குள்ளே வந்தாச்சு. இதான் நம்ம பிரதர். அவர் வந்து யூடியூப்ல அவங்க ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். மக்கள் எல்லாம் நினச்சிட்டாங்க எங்கள் அண்ணன் தான் இந்த கார் எடுக்க போகிறாரு. காஃபி தான் ஆனால் எனக்கு பரவாயில்ல, நல்ல கம்பெனியில் வந்து வரவங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. கொஞ்சம் பின்னாடி கார் பின்னாடி அந்த கார் தெரியும். நாம் இப்போ ஷோரூம்குள்ளே வந்துட்டோம். லாஸ்ட் டைம் வந்து இதே ஷோரூம் தான் வந்துருக்கோம். வந்து நம்ம கார் புக் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கிலோமீட்டர் ஆகிடுச்சு. ஷோரூம் உள்ள வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷோரூம் உள்ள தான் இருக்கும். இப்போ வந்து கார் எங்கே இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். கார் வந்து அவுட் சைடில் வெளில ரெடியாக இருக்குது. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ், டெலிவரி எடுக்கிறது எல்லா ஃபார்மாலிட்டிஸும் உள்ள ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பிரதர் பண்ணிகிட்டு இருக்காரு. வாங்க நம்ம போய்ட்டு கார் எங்கே இருக்குது எல்லாமே ரெடி ஆகிடுச்சா அப்படின்றது வீடியோ பார்ப்போம். காரோட டெலிவரி பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஆக்சசரிஸ் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லோரும் பிச்சு தின்றுவானுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஷ்யூ பேப்பர், காருக்கு ஃப்ரண்ட்லேயோ இல்லை பேக் சைட்லேயோ வைப்போம் இல்லைங்களா டிஷ்யூ பேப்பர், அது டிஷ்யூ பேப்பர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு 4 வாட்டர் பாட்டில், 4 காஃபி வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்னமோ டீ கடையில் உட்காந்து காஃபி ஆர்டர் பண்ணுற மாதிரி கார் ஷோரூமில் உட்காந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. காஃபி ரெடி ஆகிடுச்சு. வந்தோடனே அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. லாஸ்ட் டைமே என்ன பண்ணானுங்களோ அதே மாதிரியே திரும்ப பண்ணுறானுங்க. இந்த கம்பெனி அவங்க வீட்டில் எல்லாரும் உட்காந்து ரைட் பண்ணி நாளைக்கு தான் ரைட் பண்ணி லீவா
சித்திரகுப்தர் ஏட்டில் எழுதுற மாதிரி பெருசாக தெரியுதா? சூப்பர், எடுத்துட்டேன். டெலிவரிக்கு காரோட சாவி வாங்கியாச்சு. இந்த சாவி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திறக்க போகிறோம். வாங்க போயிட்டு திறக்க. நவீனே நவீனே சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேதனை. அப்படின்னா நீ சாதிக்கலன்னு சொல்ல வர? அப்படின்னு யார் சொன்னா? நான் ஒன்ன நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். எங்கடா தொட்டி ஜெயா? நாம் இப்போ கார்கிட்ட வந்துட்டோம். என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் தான். இங்கே பாருங்கள், நம்மளோட கார் தான் இப்போ வந்து பூஜை போட்டுட்ருக்காரு. இப்போ தான் எல்லாமே ஆல்ட்ரேஷன் டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாம் டெலிவரி எடுக்க போகிறோம். வாங்க காரை பயிற்சிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம். அவுட்டோரு இன்டோர் எல்லாமே. ஐயர் வந்து இப்போது பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. காருக்கு வந்து எடுத்தோடனே ஐயர் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காருக்கு மாலை வாங்க வந்திருக்கோம். நானும் என் பிரதர் தான் வந்திருக்கோம். நமக்கு கார் கட்டுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மாலை வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக காருக்கு போடுற மாலை தான் கட்டி தரணும்னு சொன்னதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துறானுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20% or 30% முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டிட்டாருன்னா மாலை ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாரு. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வண்டிக்கு பூஜை பண்ணிட வேண்டியதான். பனானாலாம் வேணும், தேங்காய்லாம் வேணும்ப்பா சாமிக்கு படிக்கிறதுக்கு. ஆமாம், பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒரு சின்ன அர்ச்சனை, பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டோம்.